ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்பேட்ல புதுசா ஓப்பன் பண்ணியிருக்கு. ஆந்திரா டிஃபன் ரூமுக்கு தான் போயிருந்தோம். இது பியூர் வெஜ். இது வந்து அமராவதி ரெஸ்டாரண்ட்டோட ஒரு சப் பிராண்ட் இது. ஆம்பியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர்லேருந்து உங்களுக்கு மதியானம் லஞ்ச் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்ன்றதுனால ஓப்பனிங் அன்னைக்கு செம்ம கூட்டமா இருந்துச்சு. இங்க கிடைக்கிற ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பியூர் ஆந்திரா ஸ்டைல்ல கிடைக்கும். நல்லா காரமாவே இருந்துச்சு எல்லாமே. ஓப்பனிங் செரமனின்றதுனால நெறைய உங்களுக்கு சாங்ஸ்லாம் போட்டு நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட ஃபுட்டு மட்டும் இல்லாம, ஸ்வீட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கூட நெறையவே இருந்துச்சு. நெறைய மிக்சர், ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. பட் ஆனா பிரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு எல்லாமே வென் கம்பேர் டூ அதர் ரெஸ்டாரண்ட்டு. நாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில புனுகுலு, அதுக்கப்புறம் பொடி இட்லிலாம் ட்ரை பண்ணியிருந்தோம். இது மட்டும் இல்லாம மசால் தோசைலாம் ட்ரை பண்ணியிருந்தோம். பூண்டு மசால் தோசை, பொடி மசால் தோசைலாம் இருந்துச்சு. சாப்பிடவே ரொம்ப காரமா இருந்தது. ஆனா நல்லா கிரிஸ்பியா இருந்துச்சு. நெறைய நெய் ஊத்தி குடுத்துருந்தாங்க. சாம்பார் சட்னியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கூட புளிப்பா ஒரு சட்னி மாரி குடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லா காரசாரமா ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க ஆந்திரா டிஃபன் ட்ரை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஏரியாவுல இந்த கடை மட்டும் தான் இருக்கு. ஆழ்வார்பேட் சைடுல. ஏன்னா மத்தது எல்லாமே வந்து உங்களுக்கு அண்ணா நகர், டி நகர்ல தான் இருக்கும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதுசா ஓப்பன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஆனியன் ஊத்தப்பம் மாரி ஒண்ணு குடுத்துருந்தாங்க. அதிலயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் மாவுல செய்யாம உங்களுக்கு ராகி மாவு, அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவுல தான் சுடுறாங்க. ஸோ இட்ஸ் ஹெல்த்தின்னும் சொல்றாங்க. என்ன ஒண்ணுன்னா, எல்லாம் கொஞ்சம் காரமாவே இருந்துச்சு. ஆந்திரா ஸ்டைல் டிஃபனுன்றதுனால கொஞ்சம் காரமாவே இருந்தது. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா, நீங்க ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இங்க குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரோஸ் மில்க், பாதாம் மில்க்ன்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. டீ, காஃபி கூட அவைலபிளா இருந்துச்சு. நான் டீலாம் குடிச்சேன். ரொம்பவே நல்லா இருந்தது. நைட் 11 வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும் போல. காலைல கூட உங்களுக்கு 7க்குலாம் திறந்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு வாக்கிங் போறவங்கலாம் வந்து இங்க டீ வடைலாம் சாப்பிட்டு போவாங்களாமா. உங்களுக்கும் ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் சாப்பிடணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஆழ்வார்பேட் சரவுண்ட்ல இருந்தீங்கன்னா, இந்த ஆந்திரா டிஃபன் ரூம் ரெஸ்டாரண்ட்ட ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.